இந்த தக்காளி குழம்போட டேஸ்ட்டுக்கு சோறு போட்டு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அற்புதமான ரெசிபி, மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்டியான தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் 15 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 10 சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை கூடவே 20 கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கிரேட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கும் போது பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம சுவையான தக்காளி குழம்பு சட்டுன்னு ரெடிங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.